வீட்டுக்கு கூட்டவங்களாம் வந்துருவாங்க. இந்த பிள்ளை என்னதான் பண்ணுது? காலையில இருந்து கீழே வரவே காணோம். ஒரு ஆளா எவ்வளவு வேலை தான் பாக்குறது? சம்மந்தி வீட்டுல நேற்று நைட்டே சொல்லியாச்சு, ஒரு ஆள் வரலாம்ல. நான் உன்னை பெத்து விட்டுருக்கேன், அதாச்சும் வரலாம்ல. பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு அவனும் வராம வீட்லயே கிடக்கான். இனியாம்மா கீழே வாமா. மெதுவா வர வேண்டியதானே? உன்னை கீழே இருக்க ரூம்ல தானே தங்க சொன்னேன். மேலே உன்னை யார் போக சொன்னது? அம்மா மேலே இருக்க ரூம் தான் நல்லா இருக்குமா, ஒன்றும் ஆகாது. நான் டாக்டர்கிட்ட கேட்டுட்டேன், 3 மாதம் ஆச்சு இல்லை, நீங்கள் மேலேயே இருக்கலாம் அப்படின்ட்டாங்க. அப்படியே கூப்பிடு. அம்மா அவர் எங்கே இங்கே இருக்காரு? அவர் அப்பா சித்தி தங்கச்சி எல்லாத்தையும் கூப்பிட போயிட்டாரு. இப்போ வந்துருவாங்க எல்லாரும். இப்போ வந்துருவாங்கன்னா அவளுக்கு குடிக்க ஏதாச்சும் கொடுக்கணும்ல, ஏதாச்சும் ரெடி பண்ணுவோமா? நேற்று நைட்டே ஜூஸ் டப்பா 10 வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு, 2 லிட்டரில். அதில் ஊற்றி கொடுத்துருவோம், நம்ம ஒன்றும் ரெடி பண்ண வேண்டாம். சரி, நம்ம ஊர் ஆளும் ஒவ்வொரு ஆளாக வர ஆரம்பிச்சிருவாங்க. சமையல் பாதி முடிஞ்சிருச்சு. அவ வரவங்களையும் எல்லாம் முடிச்சு வச்சிருவேன். ஏமா ஒத்த ஆளாக கஷ்டப்படுத? ஒரு மாஸ்டரை தான் வச்சிருக்கிற, கூட 2 ஆளை வச்சுக்கலாம்ல. என்னடி, நான் எங்கள் காலத்தில் பக்கத்தில் இருக்க வீட்டாளுகெல்லாம் வந்து ஒன்றா மண்ணா செய்வாங்க. இப்போ யார் வரா பாரு, கரெக்டாக சாப்பிட நேரத்துக்கு தான் வராங்க. சரி நீ குழம்ப ஆரம்பிச்சிடாத. உன்னை யார் எல்லார் வீட்லேயும் போய் செய்ய சொன்னது? இப்போவே நாளைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடட்டும், 4 மணிக்கே போய் உட்காந்துக்கிடுவேன். நான் என்னம்மா பண்ணேன், பழகிருச்சு அப்படியே. சரி, உனக்கு குடிக்க ஏதாச்சும் கொண்டு வரவா? இல்லைம்மா எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீ வந்தவளோ கவனி. வேற துணி போட போறீங்களா? இந்த துணியிலே வாரீங்களா? இதே இருக்கட்டுமா? இனி துணி மாற்றணும், ஹேர் ஸ்டைல் மாற்றணும், பிறகு கம்மல் எல்லாம் மாற்றணும், லேட் ஆகும். உள்ளூருக்குள்ளே தானே, இதே போதுமா? வாங்க போகலாம். ஐசு, நீ மாற்ற போறியா? இல்லைம்மா, நானும் இப்படியே வரேன். நீ ட்ரெஸ் மாற்றணும்னா லேட் ஆகும். கிட்ட வழி வேற வரேன்னா, அவள் வரட்டும், கூட்டு போயிடுவோன்னே. ஏம்மா லேட் ஆயிருமா? அவங்க நம்ம பின்னாடி வரட்டும், நம்ம போவோம். இல்லடி, கூட்டமாக போனால் தான் ஒன்றும் இருக்காது, இல்லைன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். அவளும் வரட்டும். லட்சுமி கிளம்பிட்டீங்களாக்கா? வாங்க போயிட்டு வந்துடுவோம் சீக்கிரம். லட்சுமி, மதியம் தான் வரேன்னு மாடு யார் பற்ற போகிறா? மறு வீட்டுக்கே வரலன்ட்டு ஒரு மாதிரியே முணங்குனாலக்கா, அதான் போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வருவோன்ட்டு போகலான்ட்டு. சரி வாங்க போவோம், இப்போவே லேட் ஆச்சு. இல்லையா 2 பேரும் வராங்களாக்கா? ஆமாம்மா, வீட்டில் இருந்தானே கேட்க மாட்டேக்காக. சரி லீவு தானே, அப்படியே போயிட்டு வருவோம். வீட்டில் இருந்தால் 2 மல்லு கட்டிட்டு கிடக்குங்க. அத்தா தேவியை கூப்பிட்டு வர வேண்டியதானே, ஏன் கூப்பிட்டு வரலையா? இல்லை ஐசு, அவளுக்கு வேலை இருக்குமா, மதியம் வந்துருவா. நெட்ட வழி தான் இருங்கக்கா, நானும் வந்துட்டேன், சேர்ந்து போனோம்னா. இன்னி காண பாரு அவளை. அவள் கிளம்பி வந்த மாதிரி தான், நம்ம போன மாதிரி தான். வாங்க நம்ம போவோம், அவள் பின்னாடி வருவா. நெட்டவழியத்தை எங்கே தான் போவிய? உங்களுக்காண்டி தான் இவ்வளோ நேரம் காத்திருக்கோம், வாங்க போகலாம். இந்த உங்கள் அம்மாட்ட 9 மணிக்கு போவோன்னு சொன்னோம்ல, கரெக்டாக பாரு 9 மணிக்கு வந்திருக்கிறேன். அம்மா 8 மணிலேருந்து போகணுன்னு துடிச்சிக்கிட்டு இருக்கா. இங்கடி போக விட்டையே, அதான் 9-10 மணி ஆக்கிட்டே. வாங்க போவோம். ஐயா வீட்டுக்கு போகிறான்னு கிளம்பி ஆளாக உட்காந்துட்டீங்க என்ன? ஆமாம், தாத்தா ஆக போகிறோம்ல, சந்தோஷம் இருக்காதா? நீ பாட்டி ஆயிட்டுமா? உன் பிள்ளையவா கட்டி கொடுத்துருக்கேன் நான் பாட்டியாக? உன் பிள்ளைய கட்டி கொடுக்கணும், உன்னோட வச்சுக்கோ. என்கிட்ட எல்லாம் தாத்தா பாட்டின்ட்டு என்கிட்ட வந்துக்கிட்டு இருக்காது. சரி, நீ விருந்துக்கு வாரியா இல்லையா? குடிசுக்குள்ளே எத்தனை பேர் இருக்க? நான்லாம் வரல. உனக்கு தெரியாதா? என் பிள்ளை பங்களா மாதிரி வீடு வாங்கியிருக்கான், மேலையும் கீழையும். வந்து பாரு. இந்த பிச்சைக்கார பயலுக்கு யாது காசு? நீ எதுவும் கொடுத்தியா? நல்லா கொடுக்க விட்டுருவாரு நீ. அவன் வர்ற நேரம் வாயை மூடிட்டு இரு. அவன் சம்பாத்தியத்தில் அவன் வாங்கியிருக்கான். அவன் எப்படி அவ்வளோ பெரிய வீடை வாங்குவான்? ஒருவேளை மாமியா வாங்கி கொடுத்தாலும் கொடுத்துருப்பா. பணக்காரி தானே, செஞ்சாலும் செஞ்சிருப்பா. எங்க போற? நீ போனா வீட்டு வேலை யாரு பாக்குறது? ஒழுங்கா வீட்டுல கடை பார்த்துக்கோ. அவளும் தான் என் கூட வாரா. நீ வரதா இருந்தா வா, இல்லைன்னா வீட்டுல இரு. சரி, நானும் வந்து தொலைகிறேன். பாப்பா வா. நல்லா இருக்கியா? சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்காப்பா. நல்லா இருங்க 2 பேரும். ஏமா அழுகுற? அண்ணன் தான் வந்துட்டோம்ல, அழாத அழாத. நீலி கண்ணீர் வடிக்கிறவாரு, கண்ணீரே வரல, அழுகிறாளாம் கள்ளி. நல்லா இருக்கீங்களா? வாங்க கிளம்புவோம், லேட் ஆகுது. அப்படியே கிளம்ப வேண்டியதாப்பா, நாங்கள் எல்லாம் ரெடியாக தான் இருக்கோம், வாங்க போவோம். அப்பா, இது யாருக்காரு? உங்கள் மாமியார் வீட்டுக்காரா? நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிடாதடா. இல்லை சித்தி, டியூவில் தான் வாங்கியிருக்கிறேன், மாதம் மாதம் கட்டுற மாதிரி. மாமியார்ட்ட எதுவும் கை நீட்டி வாங்கிறாத, மரியாதையே இருக்காது. தப்பிச்சிட்டோம். கார் சூப்பரா இருக்குனே. அண்ணன் உன்னை டெய்லி ஸ்கூல்ல வண்டிலேயே கூட்டு போயிட்டு கூட்டு வந்து விடுறேன், என்னமா?
உங்க அப்பா ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காருல்ல, சைக்கிள்ல போவா. இவளுக்கு காரு கேட்காக்கும். வந்துருச்சு, வாங்க வீட்டுக்கு போலாம். எல்லாம் கொண்டு வராங்கப்பா. வாங்கக்கா, எல்லாரும் இப்பதான் வந்தீங்களா? வீட்டுக்குள்ள போங்க, இங்கேயே நிக்கீங்க. இருக்கட்டுப்பா, போறோம். அப்பா அம்மா வந்துட்டாங்களா? பின்னாடி வராங்கக்கா.